அண்மைச் செய்தி. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தற்போது பார்படாஸிலிருந்து தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரம். உலகக்கோப்பை வென்ற இந்திய வீரர்கள் மோசமான வானிலை காரணமாக தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வந்த நிலையில் பிசிசிஐனுடைய சிறப்பு ஏற்பாட்டின் அடிப்படையில் சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் தற்பொழுது டெல்லி வந்து அடைந்திருக்கிறார்கள். நேற்று காலை புறப்பட்ட இந்திய அணி வீரர்கள் தற்பொழுது டெல்லியை வந்து அடைந்திருக்கிறார்கள். டெல்லி வந்த பின்னர் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு இன்று 12 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் வாழ்த்து பெறக்கூடிய வீரர்கள் அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு மும்பை செல்கிறார்கள். மும்பையில் இன்று மாலை 5 மணியிலிருந்து வெற்றி பேரணி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மும்பையினுடைய மரைன் டிரைவ் மற்றும் வான்கடே ஆகிய 2 பகுதிகளில் இந்த வெற்றி பேரணி நிகழ்ச்சி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ரசிகர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஐசிசி கோப்பையை வென்று இருக்கிறது. 21 உலக கோப்பையை 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வென்றிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அதற்கான கொண்டாட்டத்தில் ரசிகர்களும் வீரர்களும் ஈடுபட இருக்கிறார்கள். பார்படாஸிலிருந்து இந்திய அணி வீரர்கள் தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். மதியழகன், அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடக்க இருக்கு, அவங்க எதெல்லாம் கலந்துக்க இருக்காங்க, அது குறித்தான விவரம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அவர்களினுடைய முதல் வெற்றி கொண்டாட்டம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் பிரதமருடன் சந்திப்பில் இருந்துதான் தொடங்குகிறது. டெல்லி வந்திருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது பிரதமரினுடைய நிகழ்ச்சி காரணமாக வீரர்கள் அனைவரும் மும்பை செல்லாமல் நேரடியாக டெல்லி வந்திருக்கிறார்கள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவர்கள் வாழ்த்து பெறுகிறார்கள். அங்கு வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் வீரர்களுக்கு ஒரு சிறிய அளவிலான விருந்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு வீரர்கள் நேரடியாக மும்பை செல்கிறார்கள். மும்பை விமான நிலையத்திலிருந்து மரைன் டிரைவ், வான்கடே ஆகிய பகுதிகளுக்கு வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் வெற்றி பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். அப்பொழுது லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு கூட இருக்கிறார்கள். இது ஏற்கனவே கடந்த முறை உலகக்கோப்பை இந்திய அணி வென்ற பொழுது நடைபெற்ற ஒரு வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு தான். அதே போல மீண்டும் நடைபெற இருக்கிறது. 2007ஆம் ஆண்டு 20 உலகக்கோப்பை மற்றும் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஆகிய தொடர்களில் வென்ற பொழுது இதே போன்று ஒரு திறந்தவெளி பேருந்தில் மும்பையில் இந்திய அணி வீரர்கள் ஊர்வலமாக சென்றார்கள் வெற்றி பேரணி. அதே போல இந்த முறையும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிசிசி சார்பிலும் தனியாக கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மதியழகன், பிரதமர் மோடியை இன்னைக்கு வீரர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. அந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கு, எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கு, அது குறித்தான விவரம். இந்த சந்திப்பை பொறுத்தவரை 10 மணி அளவில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் மற்றொரு தகவலின் அடிப்படையில் 12 மணிக்கும் இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2 நேரத்தில் எப்பொழுது சந்தித்தாலும் கூட சுமார் 1 மணியிலிருந்து 2 மணி நேரங்கள் வரை மட்டுமே அந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மும்பையில் வீரர்களினுடைய அந்த வெற்றி பேரணி அணிவகுப்பு என்பது 5 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பை விமான நிலையத்திலிருந்து அந்த திறந்தவெளி பேருந்தில் வீரர்கள் வெற்றி பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். மும்பையினுடைய 2 பகுதிகளில் மட்டுமே அது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மரைன் டிரைவ் மற்றும் வான்கடே ஆகிய 2 பகுதிகளில் மட்டும் நடைபெற்று பின்னர் வீரர்கள் நேரடியாக பிசிசிஐனுடைய தலைமை அலுவலகம் வான்கடே மைதானத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிசிசிஐனுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கு அவர்களுக்கு மற்ற பிசிசிஐ சார்பில் தனியாக நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் மோடியுடனான நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் 1 மணியிலிருந்து 2 மணி நேரங்கள் வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்பொழுது வீரர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது உள்ளிட்ட நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.